பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். உண்மையில் காத்தான்குடி என்பது ஒரு வர்த்தக சமூகமாக இருக்கின்ற ஒரு ஊராகவும், நிறைய கல்விமான்கள் இருக்கின்ற ஒரு ஊராகவும், அதே போல பள்ளி வாயில்கள், முஸ்லீம் வழங்குகின்ற சம்மேளனம், ஜமியத்துல் உலமா, இன்னும் பல்வேறு விதமான செயல்பாடுகளும் எமது ஊரிலே மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வெளியூர்களிலிருந்தும் நிறைய உல்லாச பயணிகள் இந்த ஊரை வந்தடைகிறார்கள். ஆகவே இவ்வாறானதொரு பிரபல்யமான இந்த ஊரை தலைமை தாங்குகின்ற ஒரு பாரிய பொறுப்பு நகர சபைக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய இந்த நேர்காணல் நிகழ்வுக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்றி வருகை தந்திருக்கின்ற காத்தான்குடி நகர சபையினுடைய தவிசாளர் அல்ஹாஜ் SHM அஸ்பர் ஜேபி அவர்களை நாம் அன்போடு வரவேற்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் எங்களுடைய இந்த அழைப்பை ஏற்று இந்த நேர்காணலுக்கு வந்தமைக்கு உங்களுக்கு நாம் மிகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த அடிப்படையில் நிறைய விஷயங்கள் உங்களோடு நான் பேச வேண்டும். முதலாவதான ஒரு கேள்வி, இப்பொழுது காத்தான்குடி நகர சபையினூடாக கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு 10 வட்டாரங்களையும் வென்று, அதாவது இலங்கையிலே இருக்கின்ற மிக ஒரு பாரிய வெற்றியாக இந்த வெற்றியை கருதினார்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த காத்தான்குடி நகர சபைக்கு 3வது தடவையாக இந்த தவிசாளர் என்ற பதவியை நீங்கள் ஏற்றிருக்கின்றீர்கள். இந்த வெற்றியை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அல்ஹம்துலில்லாஹ், இது இறைவன் தந்த வெற்றி. இது எங்களை டாக்டர் MLA ஹிஸ்புல்லா அவர் தூய்மையான பயணத்தில் தொடர்ந்து நாங்களும் காத்தான்குடி நகர சபையின் தவிசாளர் என்ற வகையில் எங்களோட பயணமும் அவர் தூய்மையான எண்ணத்தோடு சேர்ந்து நாங்கள் பயணிச்சிட்டு இருக்கின்றோம். அந்த பயணத்துக்குரிய வெற்றி தான் இறைவன் எங்களுக்கு அந்த வெற்றி. இந்த நான் 3வது முறையாகவும் காத்தான்குடி நகர சபைக்கு தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டு வந்தேன். அல்ஹம்துலில்லாஹ். நான் அதுக்கு முதற்கண் அல்லாஹ் தஆலாவுக்கும் எனக்கு வாக்களித்த மக்கள் அனைவருக்கும், எங்களது கட்சிக்கு வாக்களித்த மக்கள் அனைவருக்கும், இதுக்காக பாடுபட்ட எங்களது கட்சியின் உயர் பிரதி தலைவர் டாக்டர் MLA ஹிஸ்புல்லா சார் அவர்களுக்கும், எனக்காக பாடுபட்ட மக்களுக்கும் நான் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 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 தெரிவு என்பது இது ஒரு காத்தான்குடிங்கிறது ஒரு சேலஞ்சான ஊர். உங்களுக்கு தெரியும், காத்தான்குடி நகரம் ஆசியாவிலேயே குறுகிய நிலப்பரப்புக்குள்ளே கூடுதலான மக்கள் வாழ்கின்ற பிரதேசம். கிட்டத்தட்ட இந்த பிரதேசத்தில் நாங்கள் இந்த ஊரேக்குள்ளேயே ஆர்டிஃபிஷியலான டூரிஸ்ட் வரக்கூடிய வர்த்தகங்களை உருவாகக்கூடிய அந்த இதுகளை கூட நாங்கள் உருவாக்கியுள்ளோம். அதில் எங்களை டாக்டர் MLA ஹிஸ்புல்லா நாங்கள் மறக்கலா காத்தான்குடி நகரத்தில் அல்லக்ஸா பள்ளி வடிவத்தில் ஒரு பள்ளி வாயில் ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு அவரோட சிந்தனைக்கு உருவாக்கப்பட்டது உண்டு. அது மாதிரி மியூசியம்ங்கிறது முஸ்லீம்கள வரலாறு, இலங்கை முஸ்லீம்கள வரலாறு செல்லக்கூடிய ஒரு நூதன சாலை. அல்ஹம்துலில்லாஹ், அதுவும் நாங்கள் ஒரு ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கி வச்சுருக்கோம். அந்த உருவாக்கம் இன்றைக்கு எமது நாட்டிலையும் தேசிய ரீதியாகவும் காத்தான்குடி மக்கள் பார்வையிடத்துக்கு வருகிறார்கள். அதோட இந்த பணியை நாங்கள் மேற்கொள்ள தயாராக இந்த 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 நகரசபை பதவியை பாரமெடுத்துக்கின்றோம். உண்மையில் நல்லது. அந்த அடிப்படையில் இப்பொழுது நீங்கள் இந்த நகரசபை பதவியை பாரமெடுத்து கிட்டத்தட்ட 2 மாதங்கள் பூர்த்தியாக நிலையில் இந்த காத்தான்குடி நகரசபையினூடாக என்னென்ன பணிகளை ஆரம்பித்திருக்கின்றீர்கள்? காத்தான்குடி நகரசபை பாரமெடுத்தது என்பது கடந்த காலங்களில் நாங்கள் நகரசபை பாரமெடுத்தது ஜவாத் சார் 2008ஆம் ஆண்டு நிற்கின்றேன். பாரமெடுக்க நான் ஒரு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டேன். அதுக்கு பிறகு ஒரு வருஷத்தில் நான் உதவி தவிசாளராக வந்தோம். ஆனால் அப்படியோ அந்த காலப்பகுதிகளில் கூட காசு இல்லாமல் இருந்தாலும் எங்களுக்கு நிறைய வருமானங்கள் வர வழி இருந்துச்சு. ஆனால் இந்த முறை நகரசபை பாரமெடுக்க நான் வந்த உடனேயோ இந்த 6ஆம் மாதம் 31ஆம் தேதியோட நகரசபை 7 கோடியே 31 லட்சம் ரூபா துண்டுகளின் தொகையாக காணப்படுது எங்களோட பட்ஜெட்டில். இது நான் இருந்த இப்போ கடந்த 10 வருஷமாகவோ இப்படியான ஒரு சபையை நான் பாரமெடுக்கிறேன். அது காரணம் என்ன என்றால் 2 விஷயம். ஒன்று
கடந்த முறைக்கு முந்தின முறை சேர்மன் அறிக்கைக்குள்ள வாரத்துக்கு பகுதி முடிஞ்சதுக்கு பிறகு எங்களோட வேறு முதலமைச்சராக இருந்த நசீர் ஹாபிஸ் அவர்கள் காத்தாங்குடிக்கு நாங்கள் போகிற டைமில் யாருமே கேஷுவல் நியமனத்தில் இல்லை. அப்போ அந்த காசுலாம் எங்களுக்கு மிச்சமாக தான் நாங்கள் அப்படியோ ஃபுல்லாக எல்லாரையும் ஃபில் பண்ணி போட்டு பேமெண்ட் ஆகி போட்டு தான் வெளியாகுது. அவர் வந்தவொடனே என்ன செஞ்சாருன்னா 115 பேர் ஆக்களை பேமெண்ட் இந்த கேஷுவல் நியமனம் வழங்கி சபையால் சம்பளம் கொடுக்க வச்சார். அப்போ ஊரில் இருக்க வரியெல்லாம் அந்த 115 பேருக்கு தான் போணுச்சு. இந்த ஆஃபீஸில் பப்ளிக் இருக்க இடம் இல்லை, ஆக்கள் இருக்க இடம் இல்லை நிலைமையில் ஆஃபீஸ் இருந்துச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு வருஷம் 1 வருஷத்துக்கு பற்றி சபை வந்ததுக்கு பிறகு பார்த்தோம் 115 பேர் ஒரு 75-80 பேராக குறைஞ்சிருந்துச்சு. எல்லாரும் விட்டு போயிட்டாங்க. நாங்கள் வந்து அவங்கள அரிசியை பழி வாங்கணும்னு செய்ய விளக்கலாம் அவங்கள அப்படியோ சபையில் வச்சுருந்தோம். அவங்கள அப்படியே வச்சுருந்தா நான் பேமெண்ட் ஆக்குறேன் சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்கல. இந்த முறை சேர்ந்து தொண்டமான் கவர்னராக வந்ததுக்கு பிறகு எங்களை சபை இது முடிஞ்சதுக்கு பிறகு தான் இந்த நிரந்தர நியமனம் விடயம் 150 நாள் வேலை திட்டம் வந்துச்சு. அந்த வேலை திட்டத்துக்குள்ளே இவங்களை உள்வாங்கி எடுத்தார். ஆனால் உண்மையாக பேமெண்ட் ஆக்குறேன்னா ட்ரெஸரியால் காசு வரணும் வந்து தான் பேமெண்ட் ஆக்குறேன். ஆனால் அதுக்கு ட்ரெஸரியால் காசை கொண்டு வராமல் சபையில் இந்த காசை சம்பளத்தை கொடுக்கலாம்னு போட்டு கிழக்கு மாநிலத்தில் மட்டும் பாரிய பிரச்சனை. 1900 பேருக்கு நிரந்தர நியமனம் உள்ளூராட்சி மன்றங்களில் சம்பளத்தை வச்சு கொடுக்குறதுக்கு அவங்க இந்த ஆளுநர் முடிவெடுத்து கொடுத்துருக்கேன். வடக்கில் 120 பேர் தான், கிழக்கு மாநிலத்தில் 1900 பேர், வடக்கில் 121 பேருக்கு தான் நியமனம் வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் அவங்க அதை பெருசாக செய்யலை, ஏலாண்டாங்க. ஆனால் கிழக்கு மாநில கவர்னர் அழுத்தத்தில் செய்யப்படுத்தினாடி ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்கள் வந்து பிரச்சனை வந்துருக்கு. இப்போ நம்மளோட சபைக்கு 87 பேர் நிரந்தர நியமனம் கொடுத்துருக்காங்க சபை காசில் இருந்து. அதில் 55 லட்சம் ரூபா மாதம் ஒன்றுக்கு தேவைப்படுது. 55 லட்சம் உதாரணத்துக்கு. அடுத்தது மாதம் ஒன்றுக்கு 55 லட்சம் ரூபாங்கிறது சும்மா காசு இல்லையே, வருஷம் முடிய போகக்குள்ள 6 கோடியை தாண்டிடும் அந்த காசு. அதை மாதிரி எங்களோட இப்போ அரசாங்கம் IMF உடன்பாடு வந்ததுக்கு பிறகு IMF அந்த உடன்படிக்கையில் ஒரு சிஸ்டம் வந்து வருமானத்தர நிறுவனங்கள் எல்லாம் 2028ஆம் ஆண்டு வரைக்கும் 100% அந்த சம்பளத்தை 100% சபை தான் கொடுக்கும். எங்களோட சபையில் 290 பேருக்கு மேலே நிரந்தர நியமனம் பட்டார்கள். MA DO மாதிரி அக்கௌண்டன்ட் செக்ரட்டரி என்று பல நியமனம் வழங்கப்பட்டார்கள். சுகாதார தொழிலாளிகள் என்று நிறைய பேர் இருக்காங்க. இவங்களோட சம்பளத்தை எல்லாம் அரசாங்கம் அந்த IMF உடன்பாடில் இந்த 2025ஆம் ஆண்டு 20%, 2026ஆம் ஆண்டு 40%, 2027ஆம் ஆண்டு 60%, 2028ஆம் ஆண்டு டிசம்பர் முடியக்குள்ள 100% காசை உள்ளூராட்சி மன்றம் தான் கொடுக்கணும். ஆனால் அது அப்படி ஒரு திட்டம் அரசாங்கம் செய்ய போகுதுண்டா உள்ளூராட்சி மன்றங்களுக்கு வருமானங்களை உருவாக்குற வழிகளை உருவாக்கி போட்டு தான் இந்த விஷயத்தை செஞ்சுக்கணும். எந்த வருமானமும் உருவாக்கமே இப்படி ஒரு கெசுவலாக்களை 87 பேரை நிரந்தர நியமனம் வழங்கி இப்படியான வேலை திட்டம் செஞ்சதுனாடி இந்த வருஷம் 6 மாதம் 31 முடிய போகக்கூடிய 7,31,00,000 ரூபா எங்களோட சபை பட்ஜெட்டில் துண்டு விழுந்து வகையில் இருக்குது. இந்த வருஷம் முடிய போகக்குள்ள 15 கோடி ரூபா 16 கோடி ரூபா காசு பட்ஜெட்டில் துண்டு விழுந்து தொகையாக மாறும். துண்டு விழுந்து தொகையாக மாறின என்னடா கரண்ட் பில்லு காசு வராது, சம்பளம் காசு இருக்காது, டீசல் அடிக்க காசு இருக்காது. இப்படியான பாரிய ஒரு நிலவரம் எங்களுக்கு மட்டுமில்லை, இலங்கை ஃபுல்லாக எல்லா உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் 90% உள்ளூராட்சி மன்றங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். ஆனால் இது அரசாங்கம் நான் அவசரமாக ஒரு தீர்மானத்துக்கு வரணும் என்று நாங்கள் அரசாங்க மட்டத்தில் பல இது ரிக்வஸ்டில் பண்ணி அதை தெளிவுபடுத்தியிருக்கோம். இன்ஷால்லா நான் ஒரு தீர்மானத்துக்கு அரசாங்கம் வருமெண்டு. ஆனால் இப்போ என்ன நடக்குதுண்டா, இதால் பாரிய பிரச்சனை மக்கள் மத்தியில் எங்களுக்கு அபிவிருத்திகள் மக்களோட தேவைகளை உடனே செய்யக்கூடிய நிலைமையில் இந்த சபை இப்போ கடும் பிரதிநிதி மத்தியில் இருக்கு. சரி, இவ்வாறு இந்த அரசாங்கம் அவ்வாறு அந்த 20% சம்பளத்தை இந்த ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கப்பட்டால் காத்தாங்குடி நகரசபை எவ்வாறான ஒரு முயற்சிகளை மேற்கொள்ளும்? 20% மட்டுமில்லை, 2028ஆம் ஆண்டு வரைக்கும் 100% நாங்கள் சபையை கொடுக்கணும். இது IMF உடன்பட்ட விஷயம் எப்படி இதை நடைமுறைப்படுத்தி தான் ஆகணும். அரசாங்கம் சும்மா ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு தற்காலிகமாக இடநிறுத்தி போட்டு திருப்பி அதை செய்கிறதுக்கு முன்னெடுப்பாங்க. ஏன்னா IMF உள்ள உடன்பாடு இலங்கையில் இருக்கிற உள்ளூராட்சி மன்றங்கள் அவ்வளவு பேரையும் நாங்கள் அந்தந்த சுயாதீனம் அந்தந்த நிறுவனங்கள் உழைச்சி அவங்களுக்கு சலுகையை கொடுக்கறதுக்கு அரேஞ்ச்மெண்ட்டை செய்கிறீங்க உடன்பட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு ஈடு செய்யறதுக்கு நாங்கள் காத்தாங்குடி நகர சபை நிறைய வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கோம். அதில்
எங்களுக்கு நகரசபைக்கு வர வேண்டிய அரிய சாய்க்கிற நிதிகளை அறவுறதுக்கு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கும். அது 2000 கடந்த 10 வருஷத்துக்கு 2014 ஆண்டு 15ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தான் எங்களுக்கு காத்தாங்குடிக்கு வெளிவேஷன் செய்யப்பட்டிருக்கு. இந்த வெளிவேஷன் உதாரணமாக நிறைய வீடுகளுக்கு நான் நினைக்கிறேன் இப்போ வீடு 3 மாடியாக இருக்கும், நகரசபை 80 ரூபா 90 ரூபா காசு தான் வீட்டு டெக்ஸ் அற விடுவாங்க. அந்த ஒரு ரீவெலிவேஷன் ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கிறேன். அந்த வெளிவேஷன் செய்கிறது நாங்கள் இப்போ அவசரமாக அதையும் ரிக்வஸ்ட் பண்ணிக்கோம். அந்த வெளிவேஷனும் இடம்பெறும். நிறைய செலவுகளை குறைச்சி வருமானங்களை உருவாகக்கூடிய வழிகளை தேடுறோம். அதோட பாரிய ஒரு வேலை திட்டமாக காத்தாங்குடி உங்களுக்கு தெரியும் டாக்டர் அகமது பரித் மாவட்ட டெலிகம் ரோடு சொல்கிற வீதியில் கடந்த காலங்களில் நாங்கள் சென்ட்ரல் பில்டிங் டிபார்ட்மெண்ட்டோட உதவியோடு அவங்களோட ஆக்கிட்டாங்க. அவங்களோட இதோட ஒரு அழகான ஒரு நினைக்கிறேன் ஒரு 10 மாடியில் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று கட்டுறதுக்கு எங்களை காணியில் அதுக்குரிய சகல பிளானும் பண்ணி எல்லா வேலையும் செஞ்சு இதை நாங்கள் திட்டமிட்டு செய்கிறது ரெடி பண்ணோம். கண்டனம் கோல் பண்ணி கொடுத்துட்டோம். ஆனால் பொருளாதார பிரச்சனையில் 700 ரூபாய் விற்று சீமெந்தி அந்நேரமே 3000 ரூபாய் பேத்து உடனே கண்ட கலந்து வேலை செய்யலாம் கிடையாது. அதோட ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. அந்நேரம் இது செய்கிறதுக்கு எங்களுக்கு சென்ட்ரல் பில்டிங் டிபார்ட்மெண்ட் எஸ்டிமேட் 1800 கோடி 1800 கோடி ரூபா இதுக்கு காசு தேவைப்பட்டுச்சு. இப்போ இதை கட்டுறதுக்கு 3500 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த காசு தேவை. இன்ஷா அல்லாஹ் அந்த நாங்கள் அதை கட்டி இதில் நாங்கள் எப்படி நினைக்கமாட்டா இதில் நிறைய கடைகள் வருது. கிட்டத்தட்ட 350 கடைக்கு மேலே இதில் வருது. இதில் ஹவுசிங் ஸ்கீம் வருது. அது மாதிரி நிறைய கான்ஃபரன்ஸ் ஹால்கள், நிறைய தேவைகள், மக்கள் பொழுதுபோக்கு இடங்கள் என்று பாரிய வேலை திட்டம். அது ஒரு நாங்கள் எல்லா காத்தாங்குடிக்கு ஒட்டுமொத்தமான தேவையை வச்சு அதை டிசைன் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் அதில் இன்னும் மாற்றங்கள் செய்ய வேணும்னா அதை மாற்றத்தை செஞ்சு செய்யலாம். அதில் பாரிய ஒரு வருமானத்தை எடுக்கலாம். ஆனால் அதை எப்படி செய்ய முடியும் யோசிக்க மாட்டா பிபிபி மக்கள் பங்களிப்போடையும் செய்யக்கூடிய மாதிரி யோசிக்கும். நாங்கள் அந்த வேலை திட்டத்தை இன்ஷா அல்லாஹ் இதுக்குரிய டிசைனை போட்டு இந்த கடையில் 35 இயர்ஸுக்கு ஆட்களுக்கு விற்கக்கூடிய மாதிரி டெண்டரை கோல் பண்ணி போட்டு ஆட்களுக்கு விற்கக்கூடிய மாதிரி பிளான் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து காசு எழுதி இந்த கட்டுமானத்தை கட்டுறதுக்கு பிளான் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உதவியோடு எதிர்வரும் காலங்களில் செய்கிறதுக்கு திட்டமிட்டிக்கும். அதில் ஒரு பாரிய நிதி உதவி வரும். அதை மாதிரி இந்த குப்பையில் நிறைய பிரச்சனை போயிட்டு அதிலிருந்து நாங்கள் நிறைய வருமானங்கள் தேடுறதுக்குரிய வழிகளை தேடி இப்போ ஜெர்மன் உள்ள ஒரு நிறுவனத்தோட உடன்படிக்கையில் இன்ஷா அல்லாஹ் இந்த செய்கிறதுக்கு இலங்கைக்கு வராங்க. அந்த இதிலிருந்து நாங்கள் இந்த ஜெர்மன் இந்த இது ப்ராஜெக்ட் உண்டு. இதில் பயோகம்போஸ் அதோட பயோகேஸ் அது மாதிரி ரெஃபிங்னு சொல்லி ஒரு மெட்டல் அது இந்த ஃபோனுக்கு பாவிக்கிறதும் பிளட் ஃப்ளூவுக்கு பாவிக்கிறதும் எடுக்கிறது ரெஃபிங்னு சொல்லி அது அவங்க செஞ்சு அதை வெளிநாட்டுக்கு அவங்கள ஏற்றுவாங்க. ஜெர்மன் கம்பெனி நேரடியாக வந்து அந்த சகல குப்பைகளையும் கையாண்டு நகரசபைக்கு ஒரு பாரிய கிட்டத்தட்ட ஒரு நாளொன்றுக்கும் இந்த திம்மக்களை அகற்றுவதற்குன்னு நாளொன்றுக்கும் டாக்டர் லேபர் மாறு மற்றது எங்களோட சொலிட் வேஸ்ட் சென்டர் எல்லாத்துக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு நாளொன்றுக்கும் கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய்க்கிட்ட செலவு செய்யும் இந்த திம்மக்கள் அகற்றுறதுக்கு. அந்த செலவினத்தை ஒரு 5 லட்சம் ரூபாயாக மாற்றி அந்த குப்பைகளை நாங்கள் அவங்களுக்கு அதிலிருந்து எங்களுக்கு மாதம் ஒன்றுக்கு 30 லட்சம் 40 லட்சம் ரூபாய் வருமானம் வரக்கூடிய மாதிரி ஒரு செட்டப் பண்ணி இதில் செஞ்சு இதில் வேலை வாய்ப்புக்கு இல்லைங்க நம்ம ஊரில் உள்ள துறை சார்ந்த ஆக்களை அவங்க ஈரோவில் அவங்களோட ஜெர்மன் கம்பெனியை எடுத்து வேலை செய்யக்கூடிய மாதிரி 150 பேருக்கு இந்த பிளான்ட்டுக்கு வேலை கிடைக்கும். அந்த பிளான்ட்டை ஃபிட் பண்ணான்னா வேலை கிடைக்கும். நவீனமான முறையில் செய்துச்சாதான் இது காலத்தில் நாங்கள் அதை செய்கிறது பிளான் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பாரிய வருமானங்கள் இருக்குது பிளான் பண்ணிக்கும். அதோட ஊரில் டூரிசத்தை மையப்படுத்தி ஆத்தங்கரையை ஃபுல்லாக டெவலப் பண்ணுறதுக்கு யோசிக்கும். ஆத்தங்கரையை டெவலப் பண்ணி அதில் ஆத்தங்கரை லெகுன் பார்க் செய்கிறதுக்கு நவீனமான முறையில் போட் சர்வீஸ் கிட்டத்தட்ட வெளிநாடுகளில் நீங்கள் உங்களுக்கு தெரியும் குரூஸ்ன்னு சொல்லி ஒரு போட் செட்டப் இருக்கிற 25 30 பேர் 100 பேர் 200 பேர் போகிற கப்பல்கள் இருக்கிற அதை மாதிரி நம்மளை ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு 30 பேர் போகிற அதுக்குள்ளே ரெஸ்டாரண்ட் சாப்பாடு எல்லா செட்டப்பும் இருக்கும். நல்ல பொழுதுபோக்கு இருக்கும். அந்த போட்டில் போகிறது ஆற்றுக்கு போகிறது அவங்க பொதுவாக நாங்கள் நினைக்கிறேன் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 காலத்தில் ஒரு 12 மணிக்கு அவங்க அந்த கப்பலில் ஏறினாங்கன்னா அவங்களோட இது ஆத்தங்கரையில் ஐலண்டுகள் ஒவ்வொரு இடங்களையும் பார்த்து கிட்டத்தட்ட கல்லாறு கல்முனை கூட கிட்ட எங்கேயாவது போகலாம் ஆற்றுக்கு. அப்படி பிரயாணத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா பகல் சாப்பாடு
இரவு சாப்பாவோட வந்து ஊருக்கு இறங்குவாங்க. அது ஒரு பெரிய ஒரு 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 அனுபவம், பெரிய ஒரு 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 வேறு வித்தியாசமான செயல்பாடு மக்களுக்கு ஒரு அவங்களோட இதுகளுக்கு சில நிறைய அந்த அவங்களுக்கு மாற்றங்களும் ஏற்படும். அப்படியான ஒரு இதுகளை செய்து கூட நாங்கள் அப்படி போட் சர்வீஸ் நல்ல இந்த ஸ்பீட் போட்டுகள் அதெல்லாம் போடுறதுக்கு இன்ஷால்ல திட்டமிட்டிருக்கோம். அதில் எதிர்காலத்தில் நாங்கள் அதில் நகரசபைக்கு வருமானத்தை தர்ற மாதிரி அது மாதிரி கடற்கரை இல்லை நாங்கள் நிறைய கடைகள் அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். கடை தொகுதி, கொம்போஸ் பின்னுகள், அதோட இந்த லொக்கேஷனை உடைச்சி ஆக்களுக்கு டெண்டர் கோல் பண்ணி ஏரியாவை கடற்கரையை கொடுக்க போகிறோம். கொடுத்து அவங்க குப்பை பிரச்சனை அவங்க பார்ப்பாங்க, பார்க்கிங் பிரச்சனையை பார்ப்பாங்க, கடையில் வருமானம் வரும், பார்க்கிங் காசு அற விடுவோம். இப்படி அதை வர விட்டு அதை வச்சு கடற்கரையை மெயின்டைன் பண்ணி வாங்கி செய்யக்கூடிய மாதிரி அவங்க குப்பையில் போட விடாமல் வாங்காமல் மெயின்டைன் பண்ணி குப்பை கிடந்தாலும் அவங்க தான் பொறுப்பதுக்கு அவங்க குப்பையை போடுறாங்க சட்டவடிக்கை மேற்கொள்வோம். அப்படியான செட்டப் செய்யறதுக்கு இன்ஷால்லா திட்டமிட்டு அதில் எல்லாம் வருமானங்கள் எடுத்து இந்த நகரசையில் விடுபட்டுக்கிற வருமானங்களும் ஒரு டெக்ஸுகளை இந்த நாங்கள் அந்த பழைய இதிலிருந்து புதுசாக டெக்ஸ் வருமான வீதத்தை கூட்டி அதிலிருந்து ஒரு அளவான இந்த இந்த ஈடு செய்யலாம் ஒரு அளவாக ஈடு செய்யக்கூடிய மாதிரி ஒரு உள்ளாட்சி மன்றத்தில் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்யணும். அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் எங்களோட பேசுனீங்க. காத்தாங்குடி கடற்கரைங்கிறது வெள்ளிக்கிழமைகளில் அடுத்தது விடுமுறை நாட்களில் ஏராளமான மக்கள் வந்து அந்த கடற்கரையை பாவிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இப்போ அந்த கடற்கரையில் அந்த குப்பை பிரச்சனைங்கிறது பாரிய ஒரு பிரச்சனையாக மீண்டும் வந்து கொண்டிருக்கு. இது காரணம் என்னென்னா, காத்தாங்குடி நகரசபையால் கொள்வனவு செய்யப்பட்ட அந்த குப்பை சுத்திகரிக்கிற வாகனம் இன்னும் செய்யப்படாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அது உண்மையாக கடற்கரையில் அந்த குப்பையில் கடற்கரை சுத்தம் பண்ணுற வாகனம் நகரசபையில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அது பல்லடைஞ்சிருக்குது. அது மெயின்டெனன்ஸில் உள்ள பிரச்சனை. கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபா காசு அது செய்கிறதுக்கு தேவைப்படுது. அப்போ அதுக்குரிய நிதிகள் பற்றாக்குறை காரணமாக நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட நிறைய நிறுவனங்கள்கிட்ட அதை செய்ய கேட்டிருக்கோம். ஆனால் அது இன்னும் அதுக்கு சரி வரல. இன்ஷால்லா நாங்கள் செய்கிறதுக்குரிய எல்லா கொட்டேஷன்லாம் எடுத்துக்குரிய வேலை திட்டங்களை செய்கிறதுக்குரிய எல்லா ஆயத்தங்களும் செஞ்சுக்கிறோம். ஆனால் இதுக்கு பிறகு கடற்கரையில் பீச் டெக் மிஷின் நாங்கள் எங்களோட செட்டப் பீச் டெக்கு இணைக்கி வந்தாலும் நாங்கள் அதை பொதுமக்களுக்கு பொறுப்பு கொடுத்து இந்த குப்பையை பீச்சில் போடாமல் என்னென்ன மக்கள் ஏன் பீச் டெக் மிஷினுக்கு அதுப்புறாயிட்டு போகும்னு நினைக்காங்க. இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறாக்கள் உங்களோட நிலைப்பாடு அப்படி தான் இருக்கும். நாளைக்கு இப்போ நீங்கள் வந்து சாப்பிடுவீங்க, குப்பையை வந்து தண்ணி போத்தில் போட்டு போவீங்க, நாளைக்கு பீச் டெக் மிஷின் வரும் துப்புராகி போவீங்கன்னா நீங்கள் நினைச்சி திருப்பிங்க. இனி அந்த செட்டப்புக்கு அந்த இடம் இல்லை. இன்ஷால்லா நாங்கள் முறையாக சட்டப்படி குப்பை கோடையிலாண்டு அதுக்குரிய போட் போடுவோம், பின்னை வைப்போம். அந்த அதில் இலோன்ஸ் பண்ணப்படுவோம். உங்களுக்கு குப்பையில் போட வாங்க நகரசபை உத்தியோகத்தர்கள் வந்து உங்களை கைது செய்ய பிடிக்கிறதுக்கு வருவாங்க. குப்பையை போட்டிங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணுவோம் அவடத்தையோ. இது ஒரு ஒழுங்குபடுத்தல் முறையில் நடந்து நாங்கள் இன்ஷால்லா இன்னொரு 2 மாதங்களும் சிஸ்டத்தை கொண்டு வந்து கடற்கரையை நாங்கள் ஃபுல்லாக பொதுமக்களுக்கு பாவினையில் டெண்டர் கால் பண்ணி அதை கொடுத்துருவோம். கொடுத்தா அவங்க அந்த வருமானத்தை வச்சு அதை மெயின்டைன் பண்ணி பாவிப்பாங்க. மேலதிகமான தேவைகள் வந்தால் மட்டும்தான் அந்த பீச் டெக் மிஷின் எனக்கு வந்துச்சாலா. இப்போ அந்த பீச் டெக் மிஷின் ஒன்று வாங்கினீங்கன்னா 150 மில்லியன் போகணும். 150 மில்லியன்னா 15 கோடி ரூபா காசு. ஒரு பீச் டெக் மிஷினை வாங்கினது நம்மளுக்கு காசு தேவை. $130 ரீதியக்குள்ள 3.5 கோடி ரூபாய்க்கு வாங்கினேன் சாமான். இப்போ $300 போகுது. அதோட சாமான்கள் விலை உயர்வுள்ள நாங்கள் அன்றைக்கு அந்த விலையை எடுத்து கிட்டத்தட்ட 150 மில்லியன் காசு தேவைப்படுது. அப்போ அது எங்களுக்கு இப்போ இலங்கையில் இருக்கிற ஒரு பொறுமையான சாமான் பெரிய அதை செய்கிற கட்டாயம் செய்யும். ஆனால் கடற்கரையில் நாங்கள் கிழமைக்கு தரம் மாதத்து தரம் இது பொது தேவையில் அது வரக்குள்ள இது கடலில் அனர்த்தங்கள் ஏற்பட்டு குப்பைகள் வரும். அதுகளை சுத்தம் பண்ணுறது பாதிப்பை ஒழிச்சு பொதுமக்கள் குப்பை போடுறதுக்கு அந்த பீச் மிஷினி பாதிக்கப்படாது. பொதுமக்கள் குப்பை போடாமல் என்னதையெல்லாம் செய்யணுமோ அவ்வளோ செஞ்சு சிலதை நிறைவேற்றி வச்சோம். அடுத்த விஷயம், இந்த கடற்கரையில் நிறைய அந்த கடைகள் இருந்துச்சு. அதை நகரசபையால் அதை அப்புறப்படுத்த சொல்லி நிறைய விஷயங்களை நீங்கள் செஞ்சு இப்போ அது கூடுதலான மக்கள் இப்போ அங்கே கடை இல்லை. அதுக்கு மாற்று வழியாக நகரசபை ஒரு கடை கட்டி கொடுப்பதாக நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொண்டோம். எவ்வாறான செயற்பாடுகள் இப்பொழுது போய்கொண்டிருக்கு? இன்ஷால்லா பிரச்சனை இல்லை. அவங்க நகரசபையோட சட்டத்தை மீறி அவங்க கடைகளை உருவாக்கி வச்சுருந்தாங்க. அவங்க தானாக அப்படி யாரும் செய்யலை. அன்றைக்கு 50 கடை இருக்கும். நாங்கள் நகரசபை 2 வருஷத்துக்கு போகல ஒரு கடையும் இருக்கல. அந்த 2 வருஷத்துக்கு 55-60 கடைகள் உருவாக்கப்பட்டிருந்துச்சு. இந்த வருஷம் 50 கடை, அடுத்த வருஷம் 100 கடை, 200 கடையாக பொதுமக்களுக்கு போய் இருக்கையும் கடை இடம் இருக்காது. மோட்டர் சைக்கிள் பார்க் பண்ண, வாகனம் பார்க் பண்ண கடைக்காரர்கள் தான் இருப்பாங்க. அப்போ இதை ஒழுங்குபடுத்தி ஆகத்தலாம் போகணும். அது அவங்க நகரசபையோட சட்டத்தை மீறி மீறி இருந்தாங்க. அதுக்கு நாங்கள் நகரசபையால் சட்ட நடவடிக்கை எடுத்து அவங்களை எல்லாத்தையும் ஆடிட்டோம். இன்ஷா அல்லாஹ் அதில் உண்மையாக தேவையெல்லாம் அடையாளப்படுத்தி அவங்களுக்கு நாங்கள் நிவாரணமாக நாங்கள் இப்போ அமைக்க போகிற கடைகளில் அந்த கடைகளை தாரம்னு சொல்லி முறைப்படி டெண்டர் கோல் பண்ணி கடையை தாரம் சொல்லி கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ்
அது கொடுத்தா அது அவங்கள நிவாரணம் போகும், மேலதிகமாக கடையில் வரும், அதை இன்டர்நெட் கோல் பண்ணி ஒரு ஆளுக்கு தேவையை கொடுப்போம். நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன விஷயம்தான், இந்த குறைஞ்ச நிலப்பரப்பில் கூடிய மக்கள் வாழுகிற ஒரு பிரதேசம் தான் இந்த காத்தாங்குடி பிரதேசம். நம்மளோட மக்கள் இப்போவும் அந்த இடத்திலே குடியேறி கொண்டு வராங்க. சனத்தொகை மிக பாரிய அளவில் காத்தாங்குடியில் வளர்ந்திருக்கு. இதுக்கு காத்தாங்குடி நகர சேவையில் ஏதாவது திட்டங்கள் இருக்கிறதா? காத்தாங்குடி நகரத்தை பொறுத்தவரை ஒரு ஒழுங்குபடுத்தல் நகரமாக வரணும் என்று நாங்கள் நினைக்கும். இன்ஷா அல்லாஹ் அதை இந்த சபை வந்ததோடனே நாங்கள் இதை ஒழுங்குபடுத்தல் நகரமாக உருவாக்குறது காத்தாங்குடிக்கு என்று கிரீன் சிட்டி என்ற ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்றை செஞ்சுக்கிறது. இது இலங்கையில் உள்ள துறை சார்ந்த நிறுவனங்கள் இதுக்கு பண்ணி இலங்கையில் உள்ள பெரிய பொறியியலாளர்கள், பெரிய ப்ரொபோசல் மாறு எல்லாம் சேர்ந்து தான் இதுக்கு இலங்கை அரசாங்கம், UNDP பல நிறுவனங்கள் பண்ணி இந்த பெரிய ஒரு பாரிய நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இந்த திட்டத்தை மேற்கொண்டு இதுக்கென்று பாரிய திட்டம் கொண்டு வந்து செய்து பொத்தவடியில் எங்களுக்கு பாரப்படுத்திருக்காங்க. இந்த திட்டத்தின் ஊடாக உண்மையாக காத்தாங்குடி நகரத்தை பொறுத்தளவில் என்னதான் அடர்த்தியான இடமா இருந்தாலும் ஒரு மக்கள் குடியிருக்கிற பகுதி இன்னொரு பகுதி அடையாளப்படுத்தப்படணும், தொழிற்சாலைகளுக்கு ஒரு பகுதி அடையாளப்படுத்தப்படணும், வியாபாரத்துக்கு ஒரு பகுதி அடையாளப்படுத்தப்படும். இது இந்த நகரத்தில் இல்லாமல் இருக்கிறது நாடி நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அதை எதிர்காலங்களில் காத்தாங்குடியை லொக்கேட் பண்ணி அதை அடையாளப்படுத்தி வைப்போம். அடையாளப்படுத்தி போட்டு குடியிருப்பாளர்கள் மட்டும்தான் அந்த ஏரியாவில் இருக்கணும். எல்லா இடத்துலையும் நிஜ மாதிரி இந்த கடையில் கட்டிட்டு வாங்கிட்டு ஸ்டோரை கட்டிட்டு போகலாம். அதையெல்லாம் ஸ்டோப் பண்ண போகிறோம் இன்ஷா அல்லாஹ். கடை கட்டுறது, வாங்குறது, நிலச்செடுதல் எல்லோரும் கடை கட்டுறது, முழுக்க போனாலும் கடை, அந்த ரோடில் போனாலும் கடை, இந்த போனாலும் ஸ்டோர், அதெல்லாம் சுற்றி வர கடை என்ற கடை இருக்கிற ஏரியா மட்டும் வைக்கணும், மக்கள் குடிக்கிற ஏரியா மட்டும் வைக்கணும், தொழிற்சாலையில் இருக்கிற மட்டும் அடிக்கணும். இன்ஷா அல்லாஹ் அது திட்டமிட்டு நாங்கள் லொக்கேட் பண்ணி பிரிக்க போகிறோம், அடையாளப்படுத்த போகிறோம். படுத்தி போட்டு இதை வச்சு நாங்கள் இந்த மாஸ்டர் பிளேனை வச்சு மற்றது இன்னொரு சிஸ்டம் ஒன்று கொண்டமினியம் பிளேன். கொண்டமினியம் பிளேன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ கொழும்புல அடிக்கு மாடி தொடரை காட்டினா 30ஆம் மாடி 20ஆம் மாடிக்கு தனி உறுதி எழுதலாம். அது மாதிரி ஒரு 6 பேஜ் காணி இருக்கு, நாம் பிள்ளைகளுக்கு காணி தேடி வாங்க போக தேவையில்லை. 6 பேஜ் காணிக்குள்ளே எங்களோட கொண்டமினியம் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்க்கிங் வச்சு வசதியை வச்சு 5 பிள்ளைக்கு ஊடு கட்டலாம். 5 மாடியில் 5 மாடி 6 மாடியில் வீடை கட்டி போட்டு தனித்தனி உறுதி எழுதலாம். அப்போ இந்த இட நெரிசல், சுகாதாரமற்ற வீடுகள், சுகாதாரமற்ற சுவாசம் இதெல்லாம் இல்லாமல் போய்த்திடும். இன்ஷா அல்லாஹ் காலப்போக்கில் கொழும்புல நீங்கள் போய் அப்படி கட்டின வீடை வாங்கிட்டு இருக்கலாமாண்டா காத்தாங்குள்ள வாழ்கிறார்கள். ஏன் நீங்கள் சும்மா 6 பேஜ் காணிக்குள்ள ஒரு வீடை கட்டி ஒரு பிள்ளையை கொடுக்குறீங்க? அது இல்லாமல் 6 பேஜ் காணிக்குள்ளே 4 பிள்ளைங்க 4 வீடை கட்டிட்டு நீங்கள் ஒரே இடத்துல வாழலாம், குடிக்கலாம். லிஃப்ட்டை போட்டுட்டீங்கண்டா காணிகிற காசு மிச்சம், கட்டுமான காசு எல்லாம் மிச்சம், இடத்தையே வாழ்ந்துட்டு போகலாம். அதை நீங்கள் செய்யலாம். காத்தாங்குள்ள எல்லாருக்கும் நாங்கள் 2017ஆம் ஆண்டு 18ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் 19ஆம் ஆண்டு காத்தாங்குடிக்கு கொண்டமினியமில் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. பாஸ் பண்ணி அதுக்குரிய அப்ரூவல் இருக்கிற நீங்கள் கொண்டமினி லோவுக்கு ஏற்ற மாதிரி வீடுகளை கட்டுங்க, அதுக்கு திட்டமிடுங்க, யோசிங்க. நீங்கள் ஊரில் தனவந்தர்கள் உங்களை புள்ள ஓட்டியில் இருக்கிறாங்களுக்கு அந்த கொழும்பு சிஸ்டம், அந்த கொழும்பு மற்ற நெரிசலான இடங்களுக்குரிய சிஸ்டம் தான் அது. அதுக்கு நாங்கள் நகர செயலர் அட்வைஸ் கேட்டிங்கன்னா கொண்டமணி லோ என்ன எங்களுக்கு தருவோம். அதை எடுத்து நீங்கள் என்ன சந்திங்க கொண்டமணி லோவை சொல்லுவோம், அந்த சட்டத்தை சொல்லுவோம். அது ஏற்கனவே இருந்த அது சம்மந்தமான உத்தியோகத்தமெல்லாம் ரான்சர் போயிட்டாங்க. அது சம்மந்த மத்தாக்களுக்கு நாங்கள் ரெயின் பண்ண வேண்டியிருக்கிறேன். கொண்டமணி லோவுக்கு ஏற்ற மாதிரி வீடுகளை கட்டி அந்த இட நெரிசலை குறைக்கிறதுக்கு திட்டமிட்டு ஒரு அழகான, சுகாதாரமான, சுத்தமான, கிரீன் கிளீன் என்ற நகரத்தை கட்டி எழுப்புறதுக்கு திட்டமிட்டு. அடுத்த கேள்வி, இப்பொழுது இந்த நிறைய உல்லாச பயணிகள், நம்ம சுற்றுலா பயணிகள் இந்த காத்தாங்குடியை வந்து பார்வையிடுறாங்க. ரோட்டோர சாப்பாட்டு கடைகள் மிக அதிக அளவில் காத்தாங்குடி இருக்குது. இது இந்த கடைகளில் சாப்பாடுகள் சரியாக சமைக்கப்படுகிறதா, இந்த உணவுகள் சரியான சுகாதாரத்தோடு செய்யப்படுகிறதா என்கிற கண்காணிக்கிற பொறுப்பு உண்மையாக இந்த பொது சுகாதார பரிசோதனைக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் நகரசபையும் ஏதாவது நடவடிக்கைகளை சிறப்பாக மேற்கொள்ளிருக்கா? இது சுகாதார பரிசோதனைக்குரிய விடயம். ஆனால் சேர்மனுக்கு இதுக்குரிய அதிகாரங்கள் உள்ளூராட்சி மன்ற தவிசாளருக்கு அந்த நேரடியாக உணவு சம்பந்தமான உணவு அதிகாரங்கள் இருக்கிறது. ஆனால் எல்லாத்தையும் நாங்கள் போய் கையாண்டுக்கிட்டு இருக்கீங்களா? இது எங்களோட சுகாதார பகுதிக்கு நாங்கள் உரித்தான இதுக்கு நாங்கள் அதை அவங்களுக்கு டைவெர்ட் பண்ணி கொடுப்போம். அந்த எங்கள் சேர்மன்ற அதிகாரத்தை கொடுத்தா இன்ஷால்லா அதுக்கு முதலும் உங்களுக்கு தெரியும் ஊரில் பிஹெச்எம்ஆர் நம்மளோட ஊரில் கொஞ்சம் எட்டிவாக இயங்கிட்டிக்கிறேன். ஹோட்டல்கள், உணவு தயாரிக்கிடங்களை நேரடியாக பார்வையிடுறது, வாங்குறது, சுகாதார பணியை செய்கிறது, வழிபடுறது. ஏன்னா
வெளியூர் சுற்றுலா பயணிகள் கூடுதலாக வாரது இந்த சாப்பாடு விஷயங்களில் எங்களோட சுகாதார பகுதியில் சுகாதார உத்தியோகத்தில் கடும் அவங்களோட தெளிவான நிலைப்பாடில் ஊரை ஒரு கொண்டொழுக்குள்ளே சுகாதார முறையில் சமையல் பண்ணணும். உதாரணமாக சொல்ல போனால் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் உணவும் அப்படியெல்லாம் சித்ததைகள் எல்லாத்தையும் அவங்களுடைய மேல்பார்வைகளை தான் இந்த உணவு கடையில் இயங்கிட்டு இருக்கு. இன்ஷா அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு நாங்கள் சுகாதாரத்துறை இன்ஷால்லா வாரக்கிழமையில் மீட்டிங் ஒன்று போட்டிருக்கோம். மீட்டிங் போட்டு நிறைய சட்டங்களை விட்டி நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு சேர்மன்றைக்கிற அதிகாரத்தையும் நாங்கள் சுகாதார பகுதிக்கு வழங்கி அந்த நடவடிக்கையை கடும் இஷ்டிகான நிலைமையில் மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுக்கின்றோம். காத்தாங்குடி நகரசபை, இப்போ நகரசபையில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற ஒன்று இருக்கிறது. அந்த அடிப்படையில் கடந்த காலங்களில் சபையில் ஒரு எதிர்கட்சி காத்தாங்குடி தவிசாளரோட ஒன்றித்து பல விஷயங்களை செய்தாங்க. ஆனால் இந்த முறை காத்தாங்குடி நகரசபைக்கும் எதிர்கட்சிக்கும் பாரிய ஒரு முருகல் ஒன்று ஏற்படுகிறது. இதுக்கான என்ன காரணம்? எதிர்கட்சி ஆளுங்கட்சிங்கிறது ஒரு உள்ளூராட்சி மன்றத்தில் சட்டத்தில் எங்கேயுமே இல்லை. உள்ளூராட்சி மன்ற சட்டத்தில் இல்லை. என்ன பொறுத்தளவில் அந்த 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 நிலைப்பாடு இல்லை. ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று இல்லை. உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர் தவிசாளர் உதவி தவிசாளர் இப்படி தான் கூட செட்டப். இல்லை எதிர்ப்பு தரப்பு ஆளுந்தரப்பண்டு இல்லை. எதிர்த்தரப்பு ஆளுந்தரப்பண்டு யார் என்றால் அந்த தேர்தல் காலங்கள் எதிர்த்து நின்றார்கள் சபைக்கும் வந்து எதிர்த்தரப்பாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. அவங்க விரும்புகிறாங்க, நாங்கள் விரும்பலை. நான் முதல் அமர்விலேயோ தெளிவாக எல்லாரும் கட்சி உங்களுக்கு மனவத்தங்களை பற்றியும் பேச்சுகள் இதுகளில் எல்லாம் வந்திருக்கீங்க. நாங்கள் எங்களுக்கு தேவையான நாங்கள் 11 பேர் இருக்கோம், நீங்கள் 7 பேர் இருக்கிறீங்க. அதெல்லாம் எதிர்ப்பு அதெல்லாம் உண்டுமானா எல்லாருமா சேர்ந்து நாம் இயங்குவோம், எல்லாருமா சேர்ந்து தீர்மானங்களை நிறைவேற்றுவோம். எல்லாம் ஊருக்குரிய விடயம், ஊருக்குள்ள விஷயம். இதில் உங்களுக்கு ஏதாவது முரண்பாடு இருந்தால் நாங்கள் உடன்பாடோட நீங்கள் கேள்விகளை கேளுங்க. இல்லை நாங்கள் மட்டும் நீங்கள் வாயை மூட்டிட்டீங்க நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம். கேள்விகளை கேளுங்க, விவரங்களை ஆராய்வோம், ஆராய்ச்சி தீர்மானத்தை எடுப்போம். யாரும் எதிர்ப்பு இருக்கிறேன் என்று வானான்னு நாங்கள் முதல் அமர்விலேயோ எல்லாரும் ஒத்துழைச்சி கிட்டத்தட்ட நான் நினைக்கின்ற 35 தீர்மானத்துக்கு மேலே தீர்மானம் எடுக்கப்பட்டது. அந்த தீர்மானத்தில் கூட அவ்வளோ உறுப்பினர்களையும் சம்பவத்தோட சகல தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது. அப்போ நிறைவேற்றப்பட்டு சகல உறுப்பினர்களும் அந்த தீர்மானங்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டு தான் நாங்கள் சபையை கொண்டு போகணும்னு நானும் கிட்டத்தட்ட 27 தீர்மானங்கள் எந்த எதிர்ப்புகளும் இல்லாமல் இது செய்யப்பட்டு ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று இல்லை. நாம் அப்படியெல்லாம் பானா எல்லோரும் உண்டு சேர்ந்து இயங்குவோம் வாங்குவோம் நாங்கள் அழகாக சொல்லித்தான் சபையை முடித்து அப்பையும் வெளியே வந்து நின்று எல்லா மெம்பர்மாருக்கு நான் கை கொடுத்து அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் போயிட்டு வாங்க சந்தோஷமாக இருப்போம் மட்டும் சொல்லி அனுப்புகிறேன். கடந்த காலங்களில் என்னோட முன்னாள் தவிசாளர் முபீன் சார், முன்னாள் தவிசாளர் மர்சு கோமலவே, ஜோபகான் ரிப்போர்ட்டர் சகோதரர் எங்களோட மாயிர் ஹாஜியார், ரோமான் இன்ஜினியர் பிரதோஷ் நலிமி, ஹில்மி அஹமத் லப்பே, சபீல் நலிமி, இப்படியான சிபிலி மாகாண சபை உறுப்பினர் என்று இந்த ஊரில் பேர் சொல்லக்கூட உள்ள அரசியல்வாதிகள்லாம் எங்களோட சபையில் உறுப்பினராக இருந்தாங்க. அவங்க இந்த காலத்தில் இந்த இப்படியான நீங்கள் பிரச்சனைகள் வந்து இப்படி ஒரு நடந்த நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. சும்மா ஒரு சில ஆரம்பத்தில் ஒரு சில இதுகளில் சில இதுகள் வந்தாலும் ஆனால் எந்த முரண்பாடும் இல்லாமல் எங்களோட தோபிக்கு மெம்பர் மற்றவங்களை மொய்தீன் ஷாலி, இப்போ சட்டத்தரணியாக மொய்தீன் ஷாலி, அது மாதிரி எங்களோட ரிஷி என்று சொல்லி இப்படியான நிறைய பேர் எங்கள்கிட்ட கடந்த காலங்களில் மற்ற தரப்பால் வந்ததில் எங்களோட முஸ்லீம் ஒரு அந்த நாங்கள் போன முறை எஸ்எல்ஐபி என்ற இது இருக்கக்குள்ள அவங்க எங்களுக்கு வந்த ஆக்கள் எங்களோட இருந்தாங்க. எந்த முரண்பாடும் இல்லை. நான் எல்லாரையும் கௌரவ தவிசாளர் முன்னாள் தவிசாளர் தான் உரையாற்றுறது, முன்னாள் தவிசாளர் நான் சொல்கிறது, அவங்க கௌரவத்துக்குரிய உறுப்பினர்னு சொல்கிறது, அவங்களோட சேர்ந்து வேலை செஞ்சோம். அவங்க லைட்டு போட்டு கொடுத்தோம். எங்களுக்கு காந்து பார்க்கணும் லேபர் மாதிரி கொடுத்தோம். எங்களுக்கு வேறு வேலை செஞ்சாங்கன்னா பப்ளிக் வந்து ஒரு கௌரவ உறுப்பினர்கிட்ட போய் கேட்பாங்க, இந்த பில்டிங் ஆஃபீஸ் பிரச்சனை சேர்மன்ட்ட வந்து காய்ச்சி முடிச்சுட்டாங்கன்னா அந்த கௌரவ உறுப்பினர் வந்தாலும் யாரும் ஆஃபீஸுக்கு எல்லாரையும் வழியாகி போட்டு அந்த கௌரவ உறுப்பினர் முன்னுக்கு வச்சு அவரை வேலையை செஞ்சு நாங்கள் அனுப்பியிருக்கோம். யாரையும் நாங்கள் மறக்கையும் இல்லை, எதுக்கையும் இல்லை. இப்போயும் சபை அப்படி தான் நான் கொண்டு போகிறதுக்கு 100க்கு 200% இப்போயும் அதே நிலைப்பாடலாம் இருக்குது. எதிர்கட்சி ஆளுங்கட்சி இருக்கப்படா எல்லாரும் ஊர் நாறுது. இவங்க ஃபேஸ்புக்கில் அதுலேயும் இதுலேயும் சும்மா செய்திகளை போட்டு வாங்கி ஊர் நாறுது. சரியானே அப்படியான காத்தாங்குடிங்கிறது ஒரு கௌரவமான ஒரு 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 உலமாக்கல், மற்றது கல்விமாங்கள்,
ஒரு கௌரவமான ஆக்கள் வாழ்கிற வியாபாரிகள் வாழ்கிற ஒரு ஊர். இந்த ஊரில் என்னடா டெய்லி இந்த அரசியல் பிரச்சனை ஒரு சும்மா தேவையில்லாத முறையில் இவங்க தூக்கி பிடிச்சி நிற்காங்க. அதில் படித்தாக்கள் நிற்காங்க, படிக்காக்கள் நிற்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஆனால் சபை கூட்டத்தில் எல்லாம் சொல்லி போட்டு முடிய அடுத்தண்டு போய் நின்று சட்டவிரோதமாக நகர சபை சட்டத்தை மீறி நடக்கிற ஆட்களுக்கு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள போகக்கூட அதுக்கு எதிராக அவங்க பேசுகிறாங்க. சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள போகக்கூட சட்டத்தை மீறி இருக்கிற ஆட்களுக்கு நகர சபை நடவடிக்கை மேற்கொள்ள அதுக்கு எதிராக அவங்க பேசுகிறாங்க. அப்படி மெம்பர் மாதிரி பேசிடலாம். சட்டத்தை மீறிக்கிற அதுக்கே நான் எச்சம் எடுக்கலை. அதுக்கு பிறகு தவிசாளரை சந்திக்கிறதுக்கு வெளிநாட்டு நிறுவனங்கள் என்ஜிஓக்கள் வந்தால் அது சம்மந்தப்பட்ட ஆக்களை நான் கூப்பிட்டு தான் மீட்டிங் நடத்துவேன். இவங்க 18 பேரை 20 பேரை கூப்பிட்டு மீட்டிங் நடத்துவேன். எந்த அவசியம் இல்லை, எந்த ஏற்பாடும் இல்லை. சபை கூட்டத்துக்கு முன்னாடி மெம்பர் மாரை கூப்பிடணும். நான் அதுக்கு தோணாட சம்மந்தப்பட்ட மெம்பர் மாரை கூப்பிட்டு துறை சார்ந்த நிபுணர்களை கூப்பிட்டு மீட்டிங் நடத்திட்டு ரோடில் வந்து நின்று சத்தம் போட்டது வாங்கி வந்த வெளிநாட்டு என்ஜிஓக்காரனுக்கு அவனோட போய் பிரச்சனைப்பட்டது. நீங்கள் எங்களை கூப்பிடலை வாங்கலைன்னு கேட்கறது அழகு இல்லையே, நாகரீகம் இல்லையே. உண்மையாக நிறைய காத்தாங்குள்ள நிறைய என்ஜிஓக்கள் வேலை செய்து ஒரு என்ஜிஓக்காரர் நான் நினைக்கிறேன் அவர் அந்த என்ஜிஓ ஏதோ வகையில் காத்தாங்குடியை சேர்ந்தால் அவர் காத்தாங்குடிக்கு என்று வரல. அவர் யுஎன்டிபி நிறுவனத்திலேருந்து அவர் கௌரவ பிரதிநிதியாக வதிவிட பிரதிநிதியாக காத்தாங்குடிக்கு வந்திருக்கார். அவர் காத்தாங்குடி இல்லை, அவர் யுஎன்டிபி நிறுவனத்தில் யுஎன்டிபி நிறுவனத்தில் ஒரு பிரதிநிதியாக வாரார். வந்து இந்த ஊரை வந்து அப்போ அந்த வீடியோவில் வந்து அவருக்கு நிறைய கேள்வி, நிறைய பிரச்சனை. என்ன நடந்தது, பிரச்சனையா இது நடந்தது, வாங்கினது, உங்களுக்கு என்ன நடந்துச்சு வீடியோவில் வந்துட்டு பாரிய பதில் அவர் எந்த அளவு சொல்லி சமாளிச்சுன்னா எனக்கும் அல்லா அவருக்கு அல்லாஹ் தான் தெரியும். அப்போ அந்த பாரிய ப்ராஜெக்ட் காத்தாங்குடிக்குரிய வேலை திட்டம் உங்களுக்கு தோணாங்கிற பிரச்சனை, தோணா ஒட்டுமொட்டமாக உடைக்கணும், வாங்கணும், பிரச்சனை செய்யணும், எல்லாம் செய்யத்தான் வேணும். அது செய்கிறதுக்கு யாரும் பார்க்கவே இல்லை. அந்த அதுக்காக வேண்டிய அந்த வேலை செய்கிறதுக்கு தான் நாங்கள் அந்த கூப்பிட்டு மீட்டிங் நடத்தினேன். சும்மா அப்படியே பிரச்சனை உருவாக்கினோடனே எனக்கும் அப்படி இந்த விளக்கம் இல்லாமல் இந்த ஒரு பொதுவான அறிவு இல்லாமல் இயங்குகிற மெம்பர்மாரோட சேர்ந்து வேலை செய்யணும் எந்த அவசியமும் இல்லை எனக்கு. சரி, அவங்க ஒரு கௌரவ உறுப்பினருக்குரிய கௌரவம் வளர்ந்து தான் ரெடியாக இருக்குது. ஆனால் அவங்க கௌரவ உறுப்பினர்லாம் நடக்கிறதுக்கு தெரியும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணிக்கோம் இவங்களுக்கு பயிற்சியில் வழங்க சொல்லி ஒரு உறுப்பினருக்குரிய அதிகாரம் என்ன, உறுப்பினர் இந்த சில மெம்பர் மாதிரி டெய்லி காலத்தில் 9 மணிக்கு வந்து எங்களை ஆஃபீஸர்ஸ் மாதிரி டிஸ்டர்ப் பண்ண வராங்க. வந்தால் அந்த அந்த கடிதத்துக்கு ரிப்ளைன்னு, இந்த கடிதத்துக்கு ரிப்ளைன்னு, அதெல்லாம் ஒரு எங்களை அரச பணியை கடமையை பங்கம் விளைவிக்கிற விஷயம் உதாரணமாக சொல்லப்போனால். அப்போ அப்படியான நடவடிக்கையெல்லாம் மெம்பர் மாதிரி ஈடுபடுறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் நான் எக்ஸன் எடுத்து எல்லாரையும் மறியல்ல தூக்கி போட ஊர் என்ன சொல்லுவோம், சேவை என்ன மெம்பர் மாதிரி தூக்கி உள்ளுக்கு போடுறீங்க வாங்குறீங்கன்னு சொல்லுவோம். அது மாதிரி அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறாங்க நிறைய அரசியல்வாதிகள். இப்போ டையை கட்டிக்கிட்டு லோங்குஷை போட்டு விட்டு வராங்க. நான் கவர்னர் செயலாளர், நான் இந்த கட்சியில் அமைப்பாளர், இந்த கட்சியில் ஓகே, கடைசி வரையும் சேர்மன் அனுமதி இல்லாமல் இவங்க ரோட்டை பார்க்க போயுமில்ல, ஆத்தங்கரை பார்க்க போயுமில்ல, பார்க் செய்கிறத பார்க்க போயுமில்ல. அதுக்கு எதிராக நான் கேஸ் பயன் பண்ணலாம். நகரசபை சட்டத்தை மீறி எங்களோட அரச கடமை பங்கம் விளைவிக்காங்க போட்டு. சரி, இதெல்லாம் சும்மா விஷயம் இல்லை. சேமனுங்கிறது இவங்களை வாங்கி நான் அறிக்கலாம், இல்லை அவரோட பிள்ளையும் சேமன் அவரெல்லாம் வேறு யாரும் சேமன் சேமன் கௌரவம் அதிகாரம் இருக்கிறேன். இதை மீறி இவங்க இவ்வளோ படித்தாக்கள் நாங்கள் அந்த நிறுவனத்தில் உள்ளார்கள் அவங்க வந்து இந்த வேலை பார்க்கலாம். அவங்க இந்த நான் நினைச்சா ஒரு சேமனுங்கிறது நாட்டில் ஜனாதிபதி நிறைவேற்ற கொண்ட அதிகாரி. அது மாதிரி உள்ளூராட்சி மன்ற தவிசாளருங்கிறது அவர் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட அதிகாரி. அப்போ அவருக்கு ஒரு ஆம்பளை ஆம்பளையாக இப்போ ஏஐ தொழில்நுட்பத்தில் மாற்றுறாங்க, அதை விடுங்களேன். ஆனால் இப்போ உள்ள விஷயம் என்னன்னா தவிசாளருக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரம் 100% உள்ள அதிகாரங்கள், நிறைவேற்ற அதிகாரம் அதிகாரி சகல அதிகாரம் இருக்கு. அப்போ இவங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் செய்யலாம். எல்லாம் சேமனுங்கிறது இப்போ என்ன பொறுத்தளவில் எனக்கு பின்னணி உலமாக்கள் இருக்காங்க, எனக்கு கல்விமான்கள் இருக்காங்க, பல அரசியல் அனுபவங்கள் அரசியல்வாதிகள் இருக்காங்க. இவங்கள் எல்லாம் ஆலோசனைகளை நான் சபை செய்ய வந்திருக்கேன். எனக்கு வழங்கப்பட்ட விஷயத்தை நீடா எதிர்கட்சி ஆளுங்கட்சி நம்மளுக்கு எதிர்ப்பாக இயங்கினவன் இதாக இயங்கினவன் நீங்கள் பார்க்க வேணாம். நீங்கள் இப்போ இந்த ஊருக்குரிய மக்கள் சகல மக்களையும் தவிசாளர், நகர சபையின் நகர முதல்வர், அந்த அடிப்படையில் எல்லா மக்களுக்கும் நீங்கள் சேவை செய்யணும் என்று எனக்கு பின்னணியில் உள்ள எல்லாரும் எனக்கு இன்றைக்கு நேற்று இல்லை, நான் ஆரம்பமாக இப்போ உதவி தவிசாளராக தெரிவு செய்யப்பட்ட காலத்தில் எனக்கு பின்னணியில் உள்ள ஆக்கள் விஷயத்தில் சொல்கிறேன் அட்வைஸ். அந்த அடிப்படையில் தான் நான் இயங்கிக்கிட்டு இருக்கிறேன். இப்பையும் அந்த அடிப்படையில் இயங்கணும்னு 100% அந்த எழுதுறாங்க. அந்த எண்ணத்தை இவங்க அந்த ஒரு உள்ளூராட்சி மன்ற தவிசாளர் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறாங்க எல்லாரும்.
இவங்களுக்கு எல்லாருக்கும் எதிராக நடவடிக்கை எடுத்து போட்டு எல்லாரையும் நீதிமன்றத்தில் வச்சுனண்டா போலீஸில் கொண்டு அடைச்சினண்டா சேமன் புலை செய்கிறான்னு நீங்கள் மக்கள் சொல்லுவீங்க. அவங்க வந்து பார்த்தானே, அவங்க வந்து கால்முடியை போட்டானே, அவங்க வந்து இது செஞ்சான். அப்போ என்னதுக்கு இந்த சேமன் இருக்கிறேன்? என்னதுக்கு மக்கள் ஊரில் கிட்டத்தட்ட 70% 80% மக்கள் போட் பண்ணி ஒரு ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அதிகாரியை தவிசாளர் தெரிவு செஞ்சீங்க? என்னதுக்கு நாங்கள் எல்லா வட்டாரத்தையும் முடிஞ்சு வந்துருக்கோம். அப்போ தவிசாளர் வேலையை பார்க்கணும். இவங்க எல்லாரும் அந்த வேலையை பார்க்கல தானே, சும்மா அரசியல்வாதினா எல்லாரும் எங்கிட்ட வந்து தான் பார்க்கணும். அதுதான் தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கு. அதை இங்கே ஊரில் உள்ள கல்வி மாங்களாக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், எல்லாரும் தெளிவாக விளங்கிக்கணும். இல்லாட்டி நான் இன்ஷா அல்லாஹ் இந்த சபை 2வது சபா அனுமதிக்கு டிசிபி மீட்டிங் இருக்கு. அதுக்கு பிறகு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அதிகாரி யார், தவிசாளர் யாருன்னு இந்த லையெழுத்து அரசியல்வாதிகளுக்கும் இந்த அமைப்பாளருக்கும் மற்ற ஆக்களுக்கும் விளக்கும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் ஒரு கேள்வி, இப்பொழுது இந்த தேசிய மக்கள் சக்தியினூடாக காத்தாங்குடிக்கு நிறைய அபிவிருத்தி பணிகள் வந்திருப்பதாக ஊடகங்கள் வாயிலாக அறிந்தோம். காத்தாங்குடி நகரசபையினுடைய ஊடாக பல்வேறு நிதி ஒதுக்குங்கள், உதாரணமாக பஸ் தரிப்பிடம், அடுத்தது கடற்கரை பூங்கா, ஆத்தங்கரை பூங்கா என்று பல்வேறு பணம் ஒதுக்குவதாக சில செய்திகள் வந்திருக்கிறது. இது தொடர்பாக காத்தாங்குடிக்கு நகரசபை உண்மையாக என்னடா காத்தாங்குடியில் மட்டும் அரசியல் நடக்குது. சரி, இது என்னடா இலங்கையில் இருக்கிற உள்ளூராட்சி மன்றங்களுக்கு, நான் உள்ளூராட்சி மன்றங்களில் கடந்த 15 வருஷம் அனுபவப்பட்டு போட்டு திருப்பி வந்து பாரம்படுத்திக்க. இலங்கையில் நீங்கள் காத்தாங்குடியில் இலங்கையில் எல்லா நாரையில் இருக்கிற சபை, மட்டக்களப்பில் இருக்கிற சபை, ஏறாவில் இருக்கிற சபை, எல்லா சபையிலையும் வந்து பிஎஸ்சிஸ்டி என்ற ஒரு வேலை திட்டம், அடுத்தது அது மாதிரி போக்குவரத்து இதுக்குள்ளாலே, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரிக்குள்ளாலே, எல்லாத்துக்குள்ளாலேயும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு உள்ளூராட்சி மன்றத்துக்கு வேலை திட்டங்கள் மாறும். அது இப்போ இந்த 8ஆம் மாதம் ஸ்டார்ட் பண்ணோனையும் உங்களோட உள்ளூராட்சி மன்றத்துக்குரிய தேவைகள் என்ன, இன்னென்ன கேட்டகரியில் செலவழிக்கலாம், டூரிசத்தை மையப்படுத்தி, சொல்லிட்டு மையப்படுத்தி, ஆஃபீஸ் நிர்வாகத்தை மையப்படுத்தி, இந்த வழிகாணங்களை மையப்படுத்தி, இதுகளை மையப்படுத்தி ஒவ்வொரு வருஷமும் வேலை திட்டமாக. அது கடந்த வருடம் நான் நினைக்கிறேன், கடந்த 8ஆம் மாதம் 9ஆம் மாதம் ப்ரொபோசல் வரக்குள்ளே என்ன எங்களோட உத்தியோகத்தர்கள் என்னோட தொலைத்தொடர்புகளில் செஞ்சாங்க. சேர்மன் இந்த ப்ரொபோசல் கேட்டு வந்திருக்கேன்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினாங்க. நீங்கள் உங்களோட செயலாளரோட மற்றாவோட கதைங்கன்னு சொன்னாங்க. தொழில்நுட்பத்தோடு நான் தொலைபேசியில் காய்ச்சேன், இந்த ப்ராஜெக்ட் இப்படி செய்வோம், இந்த ப்ராஜெக்ட் இப்படி செய்வோம் காய்ச்சி தான் அந்த ப்ரொபோசல் அனுப்பினேன். அது அப்படிலாம் வந்து காத்தாங்குடிக்கு மட்டும் வரல, இது இலங்கை காத்தாங்குடி எங்கே மட்டும் அரசியல் நடக்குது. இவங்க டையங்கட்டி லோங்கு செய்யும் போட்டு விடும். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா நாங்கள் இவங்க கொண்டாடல இல்லை, இது இலங்கையில் ஒட்டுமொத்தமாக எல்லா உள்ளூராட்சி மன்றத்துக்கும் இந்த வேலை திட்டம் வந்திருக்கிறேன். போக்குவரத்து சம்பந்தமாக பஸ் டிப்போ வந்திருக்கிறேன், விளையாட்டு சம்பந்தம் கிரவுண்டுக்கு காசு வந்திருக்கிறேன், டூரிசத்துக்கு சம்பந்தமாக கடற்கரைக்கு காசு வந்திருக்கிறேன், ஆத்தங்கரைக்கு காசு வந்திருக்கிறேன், இந்த ஆஃபீஸ் நிர்வாகம் சம்பந்தம் ஆஃபீஸில் வந்திருக்கிறேன், சொலிட் வேஸ்ட் சம்பந்தமாக டெக்டமிஷமாக காசு வந்திருக்கிறேன், வேறு வணிகங்கிறதுக்கு காசு வந்திருக்கிறேன். இதெல்லாம் அந்த திட்டம் அது ஒவ்வொரு இது வருஷம் வாரதான். ஒவ்வொரு வருஷமும் எந்த அரசாங்கம் இருந்தாலும் வாரதான். இது இந்த அரசாங்கம் மட்டும் இல்லை, நாளைக்கு இந்த அரசாங்கம் வந்து இந்த அரசாங்கம் வந்து அது இலங்கை எல்லா சபைக்கும் வந்துருக்கு. இவங்க பேரெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, செய்ய வேண்டிய அது உள்ளூராட்சி மன்றத்துக்குரிய திட்டம். ஆர்ஐஎம்ஏல இருக்குதான். ஆர்ஐஎம்ஏல இருக்கிற எம்பிபி காராக்கள் நாங்கள் கொண்டு சொல்கிறாங்களே இன்னும் தெரியும். மட்டக்களப்பில் வந்து யாருக்கு அங்கே இவங்க டை கட்டிட்டு போய் சோபனை போகலாம் தானே, ஏன் அங்கே போகாமல் இருக்கான்னு தெரியும். காத்தாங்குடிக்கு போயிட்டு இருக்காங்க. நம்மளோட இதுகளை நான் நினைக்கிறேன் இன்னும் தூண்டி அதிகாரத்தை நிறைவேற்ற அதிகாரத்தை காட்டுறதுக்கு தான் அது நடக்குதுன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு கேள்வி, இப்பொழுது சபை அமர்வுகளில் ஊடகவியலாளர்கள் அனுமதிப்பதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மேல் இருக்கிறது, ஏன் அவ்வாறு? நாங்கள் எங்களோட நகர சபையை பொறுத்தளவில் எங்களுக்கு என்ற ஊடகம் இருக்கிறது, அது தெளிவாக இருக்கும். அந்த ஊடகங்களில் சகலதும் ரெக்கார்ட் பண்ணப்படும், சகல விஷயம் வீடியோ பண்ணப்படும். உறுப்பினர்களுக்கு தேவையான அவ்வளோ ரெக்கார்டிங் அந்த உறுப்பினர்களுக்கு, எங்களோட சகோதர உறுப்பினர்களுக்கு நாங்கள் எல்லா உறுப்பினர்களுக்கும் அந்தந்த வீடியோ கட் பண்ணி நாங்கள் கொடுப்போம். இதோட மேலதிகமாக நம்ம கேட்டாலும் வீடியோக்களை கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அதுதான் எங்களோட பழமையாக உள்ள செட்டப். ஊடகங்களை அனுமதிக்கிற ஊடகத்தை குழந்தை வச்சுக்கிறது எங்களுக்கு இப்போ இருக்கிற நாங்கள் இப்போ பில்டிங் மேலே கட்டிகிட்டு இருக்கோம் ஒரு தனி சேம்பரோடு செய்கிறதுக்கு, அது வேலை நடவடிக்கை எங்களோட எந்த காரியம் தான் சவக்கூட்டம் நடக்குது. அதுக்குரிய வசதிகள் வாய்ப்புகள் எங்கிட்ட இல்லை. மற்றது ஊடகவியலாளர்கள்ங்கிறது ஒரு நடுநிலைமையான ஒரு ஊடக தர்மம் உள்ளாக்கள் தான் ஊடகவியலாளர். என்னை பொறுத்தளவில் அந்த ஊடகவியலாளர் நாங்கள் எங்கள்கிட்ட இந்த சபை அமர்வுக்கு வரணும் என்று செல்கிற ஊடகவியலாளர்கள் அவங்கள்ட்ட ஊடக தர்மமும் இல்லை, ஊடகவியலாளர் இது அந்த
அவங்கள்ட்ட அந்த என்ன பொறுத்த அவங்கள அடையாளப்படுத்த வேண்டிய உள்ள ஆக்கள் இல்லை. அதிலிருந்து ஊடக தர்மம் இல்லாத ஆக்களை, ஊடக அரசியல் பின்னணி இல்லாத ஆக்கள் அவங்க இல்லைங்கிறத அடையாளப்படுத்திருக்கேன். அதனாடி அவங்கள அவங்க எங்களை வச்சு, எங்களோட உறுப்பினர்களை வச்சு அவங்கள பழி வாங்கி எங்களுக்கு எதிரியாக மாற்றி அவங்க அதில் வகுறு வளர்க்குறதுக்கு யோசிக்காங்க. இந்த ஊடகங்கள் நாங்கள் வரவணும் முடிச்ச ஊடகங்கள், எங்களை மீடியாவுக்கு வரவணுங்கிறது உறுப்பினர்களை வச்சு உறுப்பினர் எங்களுக்கு எதிரியாக மாற்றி அவர்களோட செய்தியை எடுக்க வச்சு அவர்களுக்குள்ள பிரச்சனையை உருவாக்கி எங்களுக்கும் பிரச்சனையை உருவாக்கி இந்த ஊரில் இதுக்கெல்லாம் இவ்வளோ இந்த உறுப்பினர்கள் இந்த வந்து இவ்வளோத்துக்கெல்லாம் காரணம் ஊடகங்கள் தான். எதுக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற உறுப்பினர்களை பிரித்தது ஊடகங்கள் தான். நான் அது ஆதாரங்கள் ஒன்று தருவேன். அவங்க தான் பிரித்தது, அவங்க தான் எல்லாம் செஞ்சது, அவங்க தான் இப்போ அதை வச்சுக்கிட்டு பகிர் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த செய்திகளை வச்சு அவங்கள மீடியாவில் போடுற, ஃபேஸ்புக்கில் போடுற, அதில் அவங்களோட மீடியா ஃபேமஸ் ஆகிற அதை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த இதுக்கெல்லாம் இந்த சேர்மன்கிட்ட இடமில்லை. இன்ஷா அல்லாஹ் அப்படியே நடக்கிற ஊடகங்களுக்கும் நான் சில எங்களை நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட அதிகாரத்தை இன்ஷா அல்லாஹ் நான் எதிர்காலத்தில் காட்டுவேன். அது நடக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது அடுத்த ஒரு முக்கியமான பிரச்சனை காத்தான்குடி மத்திய கல்லூரியிலே பார்க்கிங் அமைக்கின்ற ஒரு பிரச்சனை மிக அண்மை காலமாக மிக பூதாகரமாக வெடித்தது. இது தொடர்பாக காத்தான்குடிக்கு நகரசபைக்கு பூரண அதிகாரம் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். அந்த மைதானத்தை பார்க்கிங் வசதி எடுப்பதற்காக எவ்வாறான நடவடிக்கைகளை நகரசபை மேற்கொண்டிருக்கிறது? இது காத்தான்குடியை பொறுத்தளவில் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு அபிவிருத்தியில் செய்ய போக்குள்ள ஒவ்வொரு பிரச்சனையில் வர்றது வளமை நடக்கிற விஷயம். காத்தான்குடி நகரத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு இன்றைக்கு சனிக்கிழமை பீச் ரோட நீங்கள் பயணம் போங்க. அந்த ரோட்டு எந்த அளவுக்கு நெரிசலாகவும் மக்கள் போக்குவரத்துக்கு இடையூறாகவும் இருக்கின்ற. அப்போ பார்க்கிங் வசதி ஒன்று உண்மையாக ஒரு ஆர்டிபிக்கல் முறையில் ஒரு 1 லட்சம் பள்ளியை கட்டி வச்சு அதை பார்க்கறதுக்கு மக்கள் வருகிறது. வந்தால் அங்கே பார்க்கிங் வசதி தேவை. 400 கிரவுண்ட் என்ற ஒரு கிரவுண்டை உருவாக்கினா கிழக்கு மாகாணத்தில் 400 கிரவுண்ட் என்ற உருவாக்கினாலும் கிழக்கு மாகாணத்தில் நடக்க போகிற சகல நிகழ்ச்சி அங்கே நடக்க போகுது. அப்போ கிழக்கு மாகாணத்தில் ஸ்கூலில் அங்கே அவங்க எங்கே பஸ் வந்து பார்க் பண்ணுறேன், அவங்களாம் அப்படி பார்க்கிங் உருவாக்கி பார்க் பண்ண தவணும். அப்போ எல்லாத்தையும் ஒட்டுமொட்டமாக சிந்திச்சு ஒரு அவங்க இப்போ இந்த பாடசாலையில் இருக்கிற நாளைக்கு அபிவிருத்தி சங்கங்கள், மற்ற நிறுவனங்கள், இது சம்பந்தப்பட்ட பழைய மாணவர்கள் எல்லாம் சில துறை சார்ந்த ஆட்கள் என்ன நினைக்காங்கண்டா, இது ஹிஸ்புல்லா சார் ஊர் கட்ட போகிறாரு, கடை கட்ட போகிறாரு, ஹிஸ்புல்லா சார் வாகனம் பார்க்கப்படுறதுக்கு இடம் வாங்க போகிறாருன்னு தான் காணியை சுயரிக்க போகிறான்னு எழுதுகிறாங்க. இது அப்படி இல்லை. இது ஊருக்கு நாங்கள் அல்லாஹ் தாலாண்டவன் ஊர் மக்கள் ஆணையுடைய அல்லாட இதோடையும் நாங்கள் ஊருக்கு தலைவர்களாக எங்களை மக்கள் தெரிவு செஞ்சுக்காங்க. எங்களுக்கு அல்லாஹ் அதுக்குரிய சிந்தனையை தந்திருக்கான், அதுக்குரிய அறிவை தந்திருக்கான். ஊரில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு நிவாரணம் வழங்கணும் என்று போட்டு எனக்கும் ஹிஸ்புல்லா சாருக்கும் அந்த சிந்தனை தாரான் தந்தால் நடைமுறைப்படுத்த வேண்டிய எங்களை கடமை. அப்படி ஒரு ஆலோசனை வந்து இப்படி ஒரு செய்யணும் எங்களுக்கு ஒரு ஆலோசனை வந்துச்சு, தெரியப்பட்டுச்சு. இதை செய்ய முடியும். சிவரை உடைக்கிறியா இல்லையாங்கிற புற உள்ள பிரச்சனை. 400 ரெக் தேவையா? கட்டாயம் தேவை. 400 ரெக் தேவை, ஸ்டேடியம் தேவை, ஒரு 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 இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு கிரவுண்ட் ஒன்று அமைக்கணும். காத்தாங்குடிக்கு கட்டாயம் போகணும் தானே, அதை அமைக்கத்தான் போகணும் இன்ஷா அல்லாஹ். அதோட இந்த பார்க்கிங் வசதியும் தேவை. பார்க்கிங் விஷயத்தை அந்த சிவரை நாங்கள் ஒரு அழகான ஆர்கிடெக்டில் 12 அடி உயரத்தில் சிவரை கட்ட போகல, சிவரை இருந்த இடத்தை கட்டுறியா, இல்லை முன்னுக்காய் கட்டுறியா, இல்லை பின்னுக்காய் கட்டுறியான்னு பாடசாலையோட கலந்து ஆலோசனை தான் செய்வோம். இது சண்டை பிடிச்சி இது செஞ்சு செய்ய வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. ஃபைட் பண்ணி செய்ய வேண்டிய அவசியம் எதுவுமே தேவையில்லை. சரியானே? ஆனால் இது பார்க்கிங் வசதி தேவை, 400 ரெக் தேவை, மகள் தேவை, 3 விஷயமும் தேவை. அது நாங்கள் தேவைன்னு விரும்புகிறோம். ஆனால் இதை உடன்பாடு இல்லாமல் செய்ய மாட்டோம். ஆனால் உடன்பாடு இல்லாமல் செங்கன்னு எங்களை தூண்டுறாங்க. யாரை தூண்டுறாங்கண்டா ஊடகம் தூண்டுது, அது சார்ந்த ஆக்கள் தூண்டுறாங்க. சரி, அவன் கடைசி வரையும் அப்படி செய்ய வைக்காதங்க, நாங்கள் செய்யவே மாட்டோம், அப்படி நடக்கவே மாட்டேங்குச்சா. இந்த மைதான விஷயம் எங்கிட்ட போய் ஆகும் வருகிறது. காத்தாங்குடி ஹிஸ்புல்லா விளையாட்டு மைதானம் இப்பொழுது ஒரு மின் குமிழ்கள் பொருத்தப்பட்டு மிக அழகாக இருக்கிறது. இருந்தும் ஒரு விளையாட்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு அந்த பிச் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடம் மிக மோசமாக இருப்பதாக பல விளையாட்டுக் கழகங்களும் விளையாட்டு வீரர்களும் முறைப்பாடுகிறார்கள். இது தொடர்பாக நகரசபை ஏதாவது வேலை நீங்கள் விளையாட்டு வீரர்கள் உண்மையாக மைதானத்தை நாங்கள் அபிவிருத்தி செய்கிற விஷயத்தில் மிச்சம் தெளிவாக இருக்கும். இப்போயும் ஒரு 15 லட்சம் காசு ஒதுக்கப்பட்டிருக்கு.
வளைச்சி நெத்தி அடித்து வாங்கி அந்த டாய்லெட் பாத்ரூம் ரிப்பேரிங் பண்ணுறோம். ஹிஸ்புல்லா சார் கவர்னர் ஆகிய டைமில் ஒதுக்கின காசுலாம் போஸ்ட் நாட்டுப்பட்டேன். அதுக்கு பிறகு பிஎஸ்சிசி வேலை திட்டத்துக்குள்ளே தான் லைட் போட்டுப்பட்டேன். கிட்டத்தட்ட 20 மில்லியன் ரூபாய் செலவில் அந்த வேலை செஞ்சிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் நாங்கள் கிரவுண்டில் உள்ள பிச் விஷயம், விளையாட்டுத்துறையில் விளையாட்டுகளில் உள்ள இடையூறு விஷயம் சம்பந்தமாக எல்லா விளையாட்டுகளை எங்களை கூப்பிட்டு நாங்கள் பேசியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அதை ஒவ்வொன்றையும் அது சின்ன விஷயங்கள், பெரிய விடயம் இல்லை. அதை நாங்கள் மக்களுக்கு நிவர்த்தி செஞ்சு விளையாட்டு ஃபுட்பாலுக்கு கிரிக்கெட்டுக்கு ஒரு சர்வதேச ரீதியாக விளையாடுறதுக்குரிய வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி கொடுப்போம். அடுத்த விடயம் இப்பொழுது இந்த வெளிப்படைத்தன்மை காத்தாங்குடி நகர சபையினூடாக மக்கள் மத்தியிலே இந்த வெளிப்படைத்தன்மையோடு இடம்பெறுகிறதா என்கிற ஒரு அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட நகர சபையை பொறுத்தளவில் வெளிப்படைத்தன்மையான விடயங்கள் நாங்கள் 100% கையாளுறது. அது எங்களுக்கு நிறைய மக்களுக்கு சகல விஷயங்களை சொல்லி ஆகணும். இப்போ இந்த சபா அமர்வு சம்பந்தமாக இப்போ போன முறை சபா அமர்வு நடந்த விஷயங்கள் அவ்வளோ விடயங்களும் கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் 35 கிட்டத்தட்ட 40 பேஜில் இருக்கிறேன். இப்போ 40 பேஜில் 20 பேப்பரில் கிட்டத்தட்ட இந்த விஷயங்கள் இருக்குது. இதில் கூட்டறிக்கை, எங்களோட கூட்டம் என்ன நடந்திருந்தது, தீர்மானம் சம்பந்தமாக உள்ள விடயங்கள், அதுக்கு பிறகு ஒவ்வொரு உறுப்பினர் உரையாடின விஷயங்கள், அதுக்கு பிறகு செலவு அறிக்கை, வருமானம், செலவு, எங்களோட எதிர்காலத்தில் உள்ள பேலன்ஸ் உள்ள காசு திட்டங்கள் என்று போட்டு சகல விடயங்களும் இருக்குது. இது இந்த முறை கூட்டத்தில் போட்டு நாங்கள் என்ன செய்வோம்டா, இதில் பிள்ளைகள் இருக்கும், மெம்பர்மாருக்கு சில டவுட்டுகள் இருக்கும், அது எல்லாத்தையும் இந்த முறை போன முறை நடந்த கூட்டத்தை போட்டு இதில் திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும். இதை திருத்தி போட்டு நகர சபையோட எங்களோட ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நாங்கள் இந்த சபை கூட்டம் அங்கீகரித்து இது அங்கீகரிக்கணும். இதை உத்தியபூர்வமாக சபையில் திருப்பி போட்டு அங்கீகரித்து இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதை சபையில் போட்டு அங்கீகரித்து அடுத்த நிமிஷமே அம்பட்டும் எங்களோட வெப்சைட்டில் ஊர் மட்டும் பார்க்குறல உலகமே பார்க்கலாம். எங்களோட என்ன சவத்தியமாக நடக்கப்பட்டுச்சு, கணக்கறிக்கை என்ன சிலவரைக்கும் அதை 100 வெளிப்படுத்தமான விஷயம். அதை அவசரமாக செய்யலாம். அதை ஒரு எழுத்து அவசரமாக போடணுமாண்டா இதில் நிறைய எழுத்துப்புல இருக்கும். தீர்மானங்களில் சில மாற்றங்கள் இருக்கும், மெம்பர் மாதிரி சில டவுட்டுகள் இருக்கும். அப்போ தீர்மானத்தை இப்படி எடுத்தாங்க, இப்படி தான் அடுத்த முறை சபையில் காய்ப்பாங்க. காய்ச்சி பேசி போட்டு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வெளிப்படைத்தன்மையாக நடப்போம். மற்றது எங்களை வேலை திட்டங்கள் எல்லாரும் வெளிப்படைத்தன்மை சகலதும் நடக்கிறது. நாங்கள் என்னென்ன தேவை எங்கள் மக்கள் எங்களை பிரச்சனைகளை காய்ச்சா நாங்கள் தேவையான ஆவணங்கள், தேவையான டாக்குமெண்ட்டுகள் கொடுப்போம். சபையிலே நிறைய விஷயங்கள் இப்போ சபை ஸ்டார்ட் பண்ணிருக்கு. அடுத்த முறை போகக்கூடாது, அவங்களுக்கு மெம்பர்மாருக்கு விளங்கும் இவ்வளோ ஜெனுவினை, எவ்வளோ இதாக சபை நடக்குதுங்கிறது இப்போ விளங்குறதுக்கு முதலே நிறைய பழமொழிகள் இருக்கிறது. புதுசாக கண்டா அது பிரச்சனைங்கிற மாதிரி புதுசாக வந்துட்டாங்க மெம்பர்மார். இன்ஷால்லாம் காலப்போக்கில் எல்லாம் சரியாக வரும்னு நான் நினைக்கிறேன். இப்பொழுது ஒரு சாதாரண ஒரு பொதுமகன் எந்தவித தலையீடும் இல்லாமல் நகரசபை தவிசார்களை சந்தித்து ஒரு புகாரை வழங்கணுமெண்டா அவர் என்ன செய்யணும்? நான் என் ஃபோன் நம்பர் எல்லாருக்கும் தெரியும். எனக்கு இல்லை காத்தாங்குடியை பொறுத்தளவில் நான் ஃபேஸ்புக்லேயும் மற்ற செய்திகள்லையும் போட்டிருக்கோம். என் 077 077 31 38 330 அதுதான் என் வாட்ஸ்அப் நம்பர். சில மீட்டிங்களில் இப்படி நிறைய விடயங்களில் கையாளலாம் ஃபோன் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஆனால் மிஸ் கால் இருந்தால் மேக்சிமம் நான் திருப்பி எடுப்பேன், முறைப்பாடுகளை செய்யலாம். அதில் 790 வாட்ஸ்அப்பில் என் வாட்ஸ்அப் இதே நம்பர் தான் வாட்ஸ்அப். நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டிங்கன்னா நான் அதுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்குவேன். அந்த நிவாரணம் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் அவசர தேவைன்னா திருப்பி எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு அதை கேள்வியாக கேட்கலாம், இல்லை கிடைக்கலன்னு சொல்லலாம். என்ன உத்தியோகத்தை வச்சு பார்க்குற வேலை இன்ஷா அல்லாஹ் அது உங்களுக்கு உதவி செய்யலாம். அடுத்தது இந்த நகர சபையில் ஸ்மார்ட் சிட்டின்னு ஒரு சிஸ்டம் இருக்கிறேன். அந்த சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் முறைப்பாடுகளை மேற்கொள்ளும். அது ஒரு உத்தியோகபூர்வமான சேமனுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். இல்லாட்டி ஸ்மார்ட் சிட்டியை நீங்கள் அடிச்சிங்கன்னா வரும். அது அந்த இதில் அதில் மெயில் அட்ரஸ், அதில் கம்ப்ளைண்ட் செக்ஷன்லாம் இருக்கி அந்த செக்ஷன் கூடவும் நீங்கள் உங்களோட முறைப்பாடுகளை செய்யலாம். இப்போ இருக்கிற தவிசாளர் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய ஆதரவாளர் தவிசாளரா அல்லது காத்தாங்குடியில் இருக்கிற மக்கள் அனைவருக்குமான தவிசாளரா? நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிடு, அது முஸ்லீம் காங்கிரஸ் SLP NLDG என்ற கதையெல்லாம் முடிச்சு. இப்போ காத்தாங்குடியில் வாழ்கிற மக்களுக்கான நகர சபை நகர முதல்வர் யார் வந்தாலும் என்கிட்ட எதிர்கட்சி ஆளுங்கட்சி அவருக்கு எதிர்த்து வேலை செஞ்சாரு, இவருக்கு எதிர்த்து வேலை செஞ்சாலும் எந்த பாகுபாடும் இருக்காது. நான் மக்களுக்கான அது பல விஷயத்தை அந்த விஷயத்துக்கு மத்தியில்
கடந்த காலங்களில் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். எனக்கு சொல்லிக்காங்க என்னென்னா, முதல் நம்மளோட உள்ளூராட்சி மன்ற பழைய பட்டியராட்சி மன்ற தவிசாளர் காலங்களில் எதிர்ப்பாக வேலை செஞ்சால் டொய்லெட் வாலி வைக்கலையா அவருக்கு. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தெரியுமே அவங்களுக்கு பாஸ் வாலி வைக்கிற வாலியை வந்து நகரசபையில் எடுத்துகிட்டு போகிறேன், பட்டியராட்சி மன்றம் எடுத்துட்டாங்க, கொட்டி போட்டு கழுவி போட்டு வச்சு போட்டு போகிறேன். அந்த வாலி வைக்கிறலையா அவங்க எதிர்த்து ஓட் பண்ணாகலாம் மடுவை வட்டி தான் மனசை கழிக்க வேண்டிய நிலைமையெல்லாம் அப்படியெல்லாம் பழி வாங்கப்பட்டிருக்காங்களாம். இப்படி பழி வாங்கப்பட்டிருக்காங்க வாங்கி அதையெல்லாம் எனக்கு உதாரணமாக சொல்லித்தான் அந்த விஷயத்துக்குள்ள தான் அந்த சபையில் மக்களுக்காக வேண்டி காத்தாங்குடி மக்களுக்காக வேண்டி தவிசாளராக இந்த ஊரில் இருக்கின்றாங்க. காத்தாங்குடி தவிசாளர் அஸ்பர் ஜேபி கல்வியில் பெரிய பின்புலம் இல்லாட்டியும் இப்போ சபைகள் இருக்கிற சட்ட திட்டங்களை மிக அறிந்து வைத்திருக்கிற ஒருவர். எவ்வாறு, யாருடைய வழிகாட்டல்? நான் உள்ளூராட்சி மன்றத்தில் வந்த உடனேயோ ஆரம்பத்திலேயோ மெம்பராக வந்த உடனே சட்டங்களை படிக்கணும் என்று ஆசைப்பட்டேன். அதுக்குரிய சட்ட புத்தகங்கள் எடுத்தேன். நான் தனியாக வாகனங்களில் பயணம் போகும்போது விமானங்களில் நான் நினைக்கிறேன் உலகத்தில் ஒரு 45 நாடுகளுக்கு மேலே நான் போயிருக்கேன். உலகத்தில் உள்ள இலங்கையை விட்டு வெளிநாடுகளுக்கு ஒரு 45 நாடுகளுக்கு மேலே போயிருக்கேன். இன்ஷால்லா அது போன சமயத்தில் வாகனங்கள் இந்த பேக்கில் ப்ரீஃபில் முன்னுக்கும் சட்ட புத்தகங்கள் தான் இருக்கும். எடுத்து ஆறுதலில் வந்து படித்து போகும். படித்த சட்டங்கள் 100% என்ன தெரிஞ்ச அளவுக்கு இன்ஷால்லா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சட்டங்களை உள்ளூராட்சி மன்ற சட்டங்களை படிச்சிருக்கேன். சபையை எப்படி கொண்டு போகிறது, ஊரை எப்படி கொண்டு போகிறது, சட்டங்களை எப்படி செய்யறது படிச்சிருக்கேன். இன்ஷால்லா எது வரும் காலங்களில் நினைக்கிறேன் இப்போ இந்தியாவுக்கு போகிறோம், லண்டனுக்கு போகிறோம், ஜப்பானுக்கு போகிறோம், இப்படி பல நாடுகளுக்கு உத்தியோகபூர்வமாக பயணங்களை மேற்கொள்ள போகிறோம். நம்மளோட மக்களோட தேவைகளை கொண்டு அந்த நாடுகளில் சரி அதுக்குரிய நிவாரணங்களை பெறுறதுக்கு இன்ஷால்லா பயணத்தை மேற்கொள்ள போகிறேன். அதுக்கு துவாச்சிங்க இன்ஷால்லா. நிறைய கேள்விகள் கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது. காரணம் நேரம் இடம் கொடுக்கவில்லை. இறுதியாக ஒரு கேள்வி உங்களிடம் கேட்க போகின்றேன். அதாவது இப்பொழுது நீங்கள் காத்தாங்குடி நகரசபை தவிசாளர், நீங்கள் என்ன தான் சட்ட திட்டங்களை கொண்டு வந்தாலும் மக்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஆகவே இறுதியாக மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? காத்தாங்குடி நகரம்ங்கிறது ஒரு நாங்கள் எதிர்பார்க்குறோம்னா ஒரு கிரீன் பச்சை நகரமாகவும், ஒரு சுத்தமான நகரமாகவும், ஒரு ஸ்மார்ட் நகரமாகவும், சொலிட் வேஸ்டில் 0 நகரமாகவும், ஒரு நவீன நகரமாக எதிர்வரும் காலங்களில் நம்மளோட பிள்ளைகள் நம்மளோட பேர பிள்ளைகள் வாழக்கூடிய சுகாதாரமாக சுத்தமாக நல்ல காற்றை சுவாசித்து நல்ல நிலைமைகளுக்குள்ள நல்ல உணவுகளை கொண்டு நல்ல பழக்க வளங்களை பழகி நல்ல ஆரோக்கியமான வேலை திட்டங்களை மக்கள் மத்தியில் செஞ்சு நல்ல ஒரு இளைஞர் சமூகத்தை, நல்ல ஒரு தாய் சகோதர சமூகத்தை உருவாக்குறதுக்கு நாங்கள் நிறைய திட்டங்களை முன்னெடுக்க இன்ஷால்லாஹ். அதுக்கு எல்லா மக்களும் நீங்கள் ஒத்துழைப்பு வழங்குங்க. எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து செய்ய நிறைய சட்ட திட்டங்களை நாங்கள் மக்களுக்கு திணிப்போம். ஆனால் அதில் உங்களுக்கு நன்மையான விஷயமாக தான் இருக்கும். உங்களுக்கு எதிர்காலத்தில் நன்மையான விஷயமாக தான் இருக்குது இன்ஷால்லாஹ். அதை நீங்கள் எல்லா மக்களும் இதுக்கு ஒத்துழைப்பு வழங்குங்க. இந்த நகரத்தை காத்தாங்குடியை கட்டி எழுப்போம் இன்ஷால்லாஹ். இந்த ஒரு அழகான ஒரு பச்சை நகரத்தை, கிரீன் நகரத்தை உருவாக்கும் இன்ஷால்லாஹ். இதுவரை நேரமும் எங்களோடு இருந்து பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொண்ட காத்தாங்குடி நகர சபையினுடைய தவிசாளர் அல்ஹாஜ் SHM அஸ்பர் ஜேபி அவர்களுக்கு நாம் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இப்படியான நடுநிலைமையான இப்படியான விடயங்களை, ஊர் சம்பந்தமான விடயங்களை தெளிவு காண்றதுக்காக வேண்டி நான் இப்படியான ஊடகவியலாளரை நான் வர வைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலங்களில் இப்படி இந்த மனப்பான்புள்ள ஊடகவியலாளர் வந்தால் நான் அவர்களுக்கு எனது நகரசபையில் விடயங்களை தெளிவு கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இப்படி இன்ஷா அல்லாஹ் எதிர்காலங்களில் இப்படி எனக்கு நானும் டைம் தந்து நீங்களும் உங்களை டைம் எடுத்து இப்படியான இந்த சமூகத்துக்கு சம்பந்தமாக, இந்த ஊர் சம்பந்தமாக விடயங்களை தெளிவு பண்ணுறதுக்கு, மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக வேண்டி நீங்கள் வருகிறதுக்கு நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாபிர் தோவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.